கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பச்சைமலை எஸ்டேட் நியாய விலைக் கடையை ஒற்றை காட்டு யானை இடித்து அரிசி, சீனி உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், உணவுப் பொருட்கள் சேதமடைவதை தவிர்க்கவும் அப்பகுதியில் நிரந்தரமான கண்டெய்னர் ரேஷன் கடை அமைக்கப்பட வேண்டும் என வருவாய்த்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பழங்குடியினத்தைச் சேர்ந்த 16 குடும்பங்களுக்கு ரோட்டரி சங்கம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் குழுவினர் நிவாரண உதவிகளை வழங்கினர். குடியிருப்புகளை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், துணிகள் மற்றும் பாத்திரங்கள் உள்ளிட்ட முதற்கட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு ஆறுதல் கூறப்பட்டது. தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட ஆதிவீராகநல்லூர் கிராமத்தில் ஏறத்தாழ 16 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. இந்த குடும்பத்தை பற்றி தெரிய வந்தவுடனே எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் மற்றும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் சிதம்பரம் 2 சங்கங்களும் நண்பர்கள் குழுவோடு இணைந்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது உடனடி பொருட்கள் எதுன்றதை கண்டுபிடித்து அவங்களுக்கு தேவையான அந்த சமைக்கும் பாத்திரங்கள், சமையலுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள், காய்கறிகள், அந்த பெட்ஷீட்ஸ், போர்வை மற்றும் பக்கெட்டு, இந்த மாதிரி என்னென்ன பொருள் இன்றைக்கி ரொம்ப அவசியம்னு நினச்சோமோ அந்த அத்தியாவசிய பொருட்களை இன்றைக்கி உதவி பண்ணியிருக்கோம். இது எங்கள் அனைவரோட பங்களிப்பில் தான் இதை பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு மேற்படி தேவைப்படும் உதவிகளும் எங்களால் முடிந்தால் கண்டிப்பாக அதையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் ஜனநாயகம் எழுவதற்கான பொன்னான வாய்ப்பு என நெல்லையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இடும்பாவனம் கார்த்திக் பேசியுள்ளார். இந்த கூட்டத்தில் வனத்துறையின் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள காரையாறு, சேர்வலாறு மற்றும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் மட்டுமல்ல, உலகம் முழுக்க வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் கவனிச்சு கொண்டிருக்காங்க. கடைசி வாய்ப்பு, வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தில் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. காமராசர் 9 ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்த காமராசர் தோல்வியை தழுவினார். அந்த காமராசரை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணை என்று வரைத்தார். காலம் ஒரு முறை கடைசியாக கருணை விட்டிருக்கிறது. அதே போல வரலாறு மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற இடைத்தேர்தல் நீங்கள் செலுத்துகிற வாக்கு இந்த இனத்தின் வரலாற்றின் மீழ்ச்சி காணும். அன்பு சொந்தங்களே, இந்த தேர்தல் முடிவு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு, வீழ்ச்சிங்கிறார். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்தை வீழ்ச்சியை சந்திச்சு விட்டதுங்கிறார். நாங்கள் வீழ்ச்சி இருந்தால் நாங்கள் பிறந்தோம். நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் உயரதிகாரிகளுடன் பேசி மாற்று தீர்வு காணப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் முருகன் உறுதியளித்தார். ஆடிப்பெருக்கு பண்டிகை நிறைவு மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு திருப்பூர் தென்னம்பாளையம் மீன் சந்தையில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. மீன்கள் விலையும் சற்று உயர்ந்து காணப்பட்ட நிலையில் குறிப்பாக வஞ்சிரம், இறால் மற்றும் சங்கரா மீன்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டியதால் வியாபாரம் வழக்கத்தை விட மிகவும் களை கட்டியதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு அனுமதி இல்லாமல் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வருகையை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் வனத்துறையின் வழிகாட்டுதலின்படி மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் போட்டிகள் மூலம் கிடைக்கும் வரவை கொண்டு அப்பகுதியில் இயங்கும் அரசு பள்ளிக்கு புதிய பேருந்து வாங்கி தரப்படும் என விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளது பாராட்டை பெற்றுள்ளது. இன்னைக்கு மாற்றுநோய்க்கு அறக்கட்டளை சார்பா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாரத்தான் ஓஎம்ஆர் நடைபெற்றது. ஓஎம்ஆர் மாரத்தான் சொல்லிட்டு இந்த மாரத்தான் எதுக்காகன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் இளைஞர்கள் நிறைய பேர் போதை கலாச்சாரத்தில் அடிமைப்பட்டு இருக்காங்க. அதில் விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காகவும் அவங்களுக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை ஒரு மிகப்பெரிய மாரத்தான் நடத்திருக்காங்க.
3500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. இந்த மேரத்தான் வந்து சப்போர்ட்டராக வந்து சுப்ரீம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து ஜம் ரெஸ்டாரண்ட், அப்புறம் ராயல் க்ரௌன், இண்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் 3 பேரும் பார்ட்னர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்றில் தடுப்பணை கட்ட கோரி வீதர் லீடர்ஸ் அமைப்பு சார்பில் தொகுதி பொறுப்பாளர் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. கடல் நீர் வெள்ளாற்றில் உட்புகுந்து விவசாயம் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை தடுக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதியில் பதாகைகளை ஏந்தி 100க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி 3 கடைகளுக்குள் புகுந்த விபத்தில் அங்கு நின்றிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்த நேரத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதோடு போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வார விடுமுறையை முன்னிட்டு குமரியில் முக்கடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து பகவதி அம்மனை தரிசித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள கடைகளில் வியாபாரம் மும்முரமாக நடந்து வருவதோடு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தாவேக சார்பில் தடையை மீறி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் விழா கமிட்டி விக்னேஸ்வரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உசிலம்பட்டி சாலையில் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் கடத்த முயன்ற காட்டு பன்றிகளை வேட்டையாட அல்லது விவசாய நிலங்களுக்குள் நுழைவதை தடுக்க பயன்படுத்தப்படும் பன்றி வெடி மற்றும் 200 கிராம் கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான நபர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் எங்கு இவற்றை விநியோகிக்க முயன்றார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூரிலிருந்து சரக்கு வேனில் 700 கிலோ குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை கடத்தி வந்த இருவரை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தி வரப்படுவதை தடுக்க மாவட்ட காவல்துறை தீவிர வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இடையப்பட்டி பகுதியில் வைகை கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் பீய்ச்சி அடித்து வீணானதால் பரபரப்பு ஏற்பட்டது. வறட்சியான காலகட்டத்தில் குடிநீர் குழாய் சேதமடைந்து தண்ணீர் வீணாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குடிநீர் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட போது அத்துமீறி நுழைந்த சிறிய ரக சரக்கு வாகனத்தை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையை சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்து கோவைக்கு அழைத்து சென்று தேனியை சேர்ந்த 19 வயது வாலிபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் பழகி சிறுமியை ஏமாற்றி சென்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மீட்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் மேச்சேரி சாலையில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளுக்காக மாற்றுப்பாதை அறிவிப்பு இன்றி தடுப்புகள் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனால் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விபத்துகளை தவிர்க்க உடனடியாக தெளிவான அறிவிப்பு பலகைகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஞாயிறு விடுமுறை நாளையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியதோடு மிதமான தண்ணீரில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்ததோடு அருகிலுள்ள பூங்காக்களிலும் பொழுதை கழித்ததால் வியாபாரம் களைகட்டியதாக அப்பகுதி வியாபாரிகள் தெரிவித்தனர். காவல்துறை சேவைகளை எளிதாக பெறும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாட்ஸ்அப் எண்ணை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் அறிமுகம் செய்தது.
பெண்களின் பயணத்தை கண்காணிப்பது, போதைப்பொருள் தகவல்களை தெரிவிப்பது போன்ற பல்வேறு அத்தியாவசிய சேவைகள் இந்த புதிய வாட்ஸ்அப் சேவை மூலம் பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எடுத்திருக்கோம். இது ஒரு ஏஐ பேஸ்ட் வாட்ஸ்அப் சேட்பாட் இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவில் ஒரு செல்ஃபோன் நம்பர் 9344222100 இந்த நம்பரை வந்து பொதுமக்கள் அவங்களுடைய செல்ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம், அப்படி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். அனுப்பும்பொழுது இதன் மூலியமாக பல்வேறு வகையான போலீஸ் சர்வீசஸ், காவல்துறை சர்வீசஸ் வந்து நம்ம வந்து இதில் ஆஃபர் பண்ணுறோம். முக்கியமான ஒரு 10 சர்வீசஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், இதில் வந்து நம்ம எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸை கிளிக் பண்ண பிறகு ஷேர் யுவர் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்க ஷேர் யுவர் லொக்கேஷன் போட்டால் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு போலீஸ் போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க ஷேர் போட முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க, இல்லை அவங்க ஜிபிஎஸ் ஆக்டிவேட்டாக இல்லை அப்படின்னாக்கா அந்த நம்பருக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்கன்னாக்கா அங்கே நியரஸ்ட் போலீஸ் பீட் யார் இருக்காங்களோ அவங்க போய் ரீச் அவுட் பண்ணுவாங்க அவங்கள. அப்படி தான் இது வந்து சிஸ்டமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.